நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசுறேன். இது எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனல் டாக்டியூபோட கொலாபரேஷன்ல இப்போ வந்து அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி வீட்டுல இருக்க எல்லாருக்குமே குழந்தைங்களை பத்தி எஜுகேஷனல் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்க திடீர்னு விடிய காலில் ஒரு 2 மணிக்கு திடீர்னு அழுக ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப பரபரப்பாயிடுவாங்க. என்னுடைய ஆரம்ப காலகட்டத்துல, என்னுடைய இளமை காலத்துல குழந்தைங்க வந்து ஆக்சுவலா நைட்டு 2 மணி 3 மணிக்கு திடீர்னு அழுது குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரப்போ சுத்தி இருக்கக்கூடிய எல்லா முகங்களையும் பாக்குறது, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்க, எடுத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே ஏன் குழந்தை திடீர்னு அழுகுது, இந்த குழந்தை அழுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோட வருவாங்க. அந்த சமயத்துல மதில் மேல் பூனை இருக்க மாதிரி குழந்தை வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஆரோக்கியமா இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறது மட்டும் இல்லாம திடீர்னு அழக்கூடிய குழந்தைக்கு வேற மருத்துவ காரணங்கள் என்ன இருக்கு அப்படின்னு ஆராய்ஞ்சு அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லி பெத்தவங்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது ஒரு பெரிய பொறுப்பான விஷயம். சோ இதுல வந்து முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அழுகிற குழந்தைங்க பொதுவா வெளியே வந்த உடனே அழுகிற சமயத்துல காது ஜவ்வு ரெண்டும் திடீர்னு உள்ள போயிடும். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நீங்க மலை மேல போற சமயத்துல பாத்தீங்கன்னா காது திடீர்னு அடைக்கும். அது காரணம் வந்து பிரஷர், அதாவது வெளியே இருக்கக்கூடிய பிரஷர் மாற்றங்கள்னால காதுல அடைப்பு வரும். இந்த அடைப்பு நீங்க வெளியே திடீர்னு போனீங்க அப்படின்னா, குளிர் காத்தோ அல்லது ஃப்ரெஷ் காத்தை வந்து குழந்தை சுவாசிக்கிற சமயத்துல மூச்சு அப்படி உள்ள இழுத்தாங்கன்னா 2 காது மடலும் டக்குன்னு உள்ள இருக்க பிரஷர் சரியானதுனால குழந்தை அழுகிறது நிறுத்தணும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்க வீட்டுல இருக்கப்போ ஒரு சஃபகேட்டிங்கா ரொம்ப கஷ்டமா சிரமப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கப்போ வெளியே ஃப்ரெஷ் காத்து பட்டவொன்னு குழந்தை அழுகிறது நிறுத்திடும். இது முக்கியமான விஷயம். 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கு வரக்கூடிய வயிற்று வலி 4 வாரத்துக்கு மேற்பட்டு தான் வரும். சோ இந்த 4 வாரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய காரணங்கள் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த 4வது வாரத்துக்கு மேல குழந்தை திடீர்னு அழுக ஆரம்பிச்சாங்கன்னா வீட்டுல எல்லா பேரண்ட்ஸ் கையிலயும் முதல்ல இருக்க வேண்டிய டிராப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாராசெட்டமால் அப்படின்ற டிராப்ஸ். நீங்க அமெரிக்கால இருந்தீங்கன்னா அசிட்டமினோஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, தயவு செய்து குழந்தை அழுதாங்கன்னா வலி நிவாரணியா நீங்க முக்கியமா கொடுக்க வேண்டிய டிராப்ஸ் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பாராசிட்டமால் டிராப்ஸ் தான். அப்ப நீங்க கேட்கலாம், புருவத்தை வயத்தலாம், சார் பாராசிட்டமால் டிராப்ஸ் காய்ச்சல் தானே சார் கொடுப்பாங்க, குழந்தை அழுதா கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலிக் பெயினுக்கு இமீடியட்டா திடீர்னு குழந்தை அழுகுறப்போ சரியான ஒரு வலி நிவாரணி அப்படின்னா பாராசிட்டமால் டிராப்ஸ் தான். அதை கொடுக்கறதுல எந்த தவறும் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலுக்கு பின்னாடியும் எவ்வளவு அளவு கொடுக்கலாம், எவ்வளவு எடைக்கு எவ்வளவு அளவு கொடுக்கணும் அப்படின்றது எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை திடீர்னு அழுதா மருத்துவ காரணங்களுக்கு அப்பாற்பட்டு காலிக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டாக்டரை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருந்தீங்கன்னா குழந்தைக்கு ஒரு விதமான ஒரு டிராப்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த டிராப்ஸோட பேரு வந்து சிமெத்திகோன் அல்லது சைமெத்திகோன்னு சொல்லுவோம். இதுல பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, இது பல ஆண்டு காலமா மருத்துவத்துறையில குழந்தைங்களோட வயிற்று வலிக்கு ஒரு அருமையான நிவாரணமா இருந்துட்டு இருக்கு. இந்த சிமெத்திகோன் டிராப்ஸ் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல ஓவர் த கவுண்டர் நீங்க பார்மசில போய் டைரக்டா வாங்கி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு சாதாரணமா திடீர்னு வயிறு வலி வந்து அழுக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த சிமெத்திகோன் டிராப்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்சுவலா வேலை செய்யும். குழந்தைங்களுக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய உபுசம் அழுகிறப்போ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா காத்த நிறைய சுவாசிப்பாங்க. சோ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அப்படின்னு முழுங்கக்கூடிய குழந்தை காத்த முழுங்கிட்டு வயிறு உப்புசம் அதிகமானதுனால இந்த டிராப்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு ஏப்பம் விட்டு இந்த வலி டக்குன்னு குறையறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு. ஸோ சைமெத்திகோன் டிராப்ஸை யூஸ் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பொதுவா இந்த குழந்தைங்க அழுகுற சமயத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய சத்தம், கூச்சல் பிளஸ் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்றது எல்லாருடைய பரபரப்பு, பயமும் வந்து குழந்தைங்க வந்து அதிகமா அழுக வச்சிடும். சோ இந்த மாதிரி அழுகக்கூடிய குழந்தைங்களுக்கு நிதானமா இருக்க வேண்டியது. இதை பார்த்துட்டு இருக்க எல்லா தாய்மார்களும் நீங்க தான் பாஸ் ஞாபகம் வச்சுங்க. குழந்தைய பாசிஃபை பண்ணக்கூடிய சமாதானப்படுத்தக்கூடிய விஷயங்களை கட்டாயமா செய்யறது ரொம்ப நல்லது. சோ அதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமீடியட்டா அவைலபிளா இருக்கிறது தாய்ப்பால் தான். தாய்ப்பால் வந்து அழுகிற குழந்தை, அதாவது காலிக் வலினால அழுகிற குழந்தைக்கு வந்து கொடுக்கறதுல தப்பு கிடையாது. சோ சமாதானப்படுத்திட்டு தயவு செய்து கொடுங்க. அழுகிறப்பவே பால் கொடுத்தீங்கன்னா குறையறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. இது மட்டும் இல்லாம வேற என்ன சார் வீட்டுல பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா ஒரு விஷயம் எல்லார் கையிலயுமே டக்குன்னு கிடைக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம், அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முக்கியமான பொருள் தான். இது உங்க எல்லாருக்கும் என்னன்னு தெரியும், கிரைப் வாட்டர். சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரைப் வாட்டர் பொறுத்த வரைக்கும் 1800 அதாவது 1800ஸ்ல குழந்தைங்களுக்கு அந்த ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா யூகே ஃபுல்லா, இங்கிலாந்து ஃபுல்லா நிறைய பேருக்கு மலேரியா வந்துச்சு. அந்த மலேரியா வந்தப்போ அவங்க எல்லாருக்குமே கொடுத்த ஒரு முக்கியமான மருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா குளோரோக்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி மலேரியல் மருந்து கொடுத்தாங்க. இந்த குளோரோக்வின் மருந்தோட ஒரு விதமான டெரிவேட்டிவ்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியும் அதோட சேர்த்து கொஞ்சம் ஆல்கஹாலும், தமிழ்ல என்னன்னு சொல்ல விரும்பல,
கலந்து கொடுக்கறப்போ அழுகிற குழந்தைங்க கம்மியா அழுக ஆரம்பிச்சாங்க, குழந்தைங்க அமைதியாக ஆரம்பிச்சாங்க. ஸோ கிரைப் வாட்டர் கண்டுபிடிச்ச பேசிக் அந்த வுட்வர்ட் அப்படின்ற ஃபார்மசிஸ்ட் அது என்ன பண்ணாருன்னா, ஆரம்பத்துல நிறைய காசு பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு அதை வித்துட்டு மறுபடியும் அவரே வாங்கிட்டாரு. இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா கிரைப் வாட்டருக்கு வந்து விளம்பரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய் வழி விளம்பரம் தான். ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த வாய் வழி விளம்பரம் தான் உலகம் ஃபுல்லா இந்த கிரைப் வாட்டர் அதிகமா வித்துட்டு இருக்கு. நம்ம சேனல்ல ஏற்கனவே இந்த கிரைப் வாட்டரை பத்தி பெரிய ஒரு எபிசோட் போட்டிருக்கேன். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து பின்னாடி போய் இந்த எபிசோடு பாருங்க. ஸோ கிரைப் வாட்டருக்கு வந்து எந்த டாக்டருமே வந்து தம்ஸ் அப் கொடுக்கறது இல்ல. இப்ப எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆல்கஹால் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து முன்னிறுத்தி பேசுறதுனால எல்லா கிரைப் வாட்டர் பாட்டிலையும் இப்ப சைட்ல வந்து நான் ஆல்கஹாலிக் அப்படின்னு போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து மறக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது மட்டும் இல்லாம குழந்தைக்கு வேற என்னென்ன ரீசன்ஸ்னால வலி வரலாம் அப்படின்றது மருத்துவர் கண்டுபிடிக்க விட்டுருங்க. பட் அதே சமயம் குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்கு ஸ்வால்டிங்னு சொல்லக்கூடிய குழந்தைய நல்லா கவர் பண்ணி தாளாடுறதா இருக்கட்டும், குழந்தைக்கு வந்து அமைதியான இடத்துல வச்சிருக்கிறதா இருக்கட்டும், சுற்றுப்புற சூழல்ல வந்து ஊதுவத்தி, சென்ட், பர்ஃபியூம், காரம், மசாலா, புகை, தூசு, மாசு, சத்தம், ஸ்பீக்கர், இசை, ஓசை இப்படின்னு பல விஷயங்கள்ல வந்து குழந்தைங்களை வந்து பாதுகாக்கிறதையும் நம்ம ரொம்ப முன்னிறுத்தி வந்து இதை கவனமா நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா காலிக் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வர்றதே ரொம்ப சான்சஸ் குறைஞ்சிரும். ஸோ காலிக் வர குழந்தைங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சாதாரணமா மைல்டா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, காலகட்டத்துல போக போக சரியாயிடும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ காலிக் உங்க குழந்தைக்கு இருக்குன்றதுனால தயவு செய்து பயப்படாதீங்க. இது ஒரு சாதாரண விஷயம். இது சீக்கிரமா சரியாயிடும். தைரியமா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதுவரை நன்றி கூறி வெளிப்படுவது டாக்டர் தனசேகர். வணக்கம்.